நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டுக்கு வரதா சொல்லியிருந்தோம். அது நம்ம பாண்டியில் இருக்கிற கருடா பார்க் தான். நான் ஒரு 1-2 இயர்ஸ் முன்னாடியே இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கேன். பட் நரேனுக்கும் பாலாவுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போதைக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே சுற்றி பார்க்கலாம். வார்த்தை மாதிரி கற்று அனிமல் மிமிக்ரி போட அனிமல்டா பேர்ட்ரா அது. சாரி சார் நாயெல்லாம் என்னக்கா ஆச்சு? எடுத்துட்டாங்களா? என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஸ்ட்ரெச்லேயே அக்வேரியம் வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு ஃபிஷ் கீப்பிங்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சொல்லவே வேண்டாம். இதை நான் பார்த்த உடனே பரவச நிலைக்கு போயிட்டேன். அது முடிஞ்சதும் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பேர்ட் சாங்சுரிஸோட லிஸ்ட்டை வெளியே வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் இவ்வளோ இடம் இருக்கான்னு இதை பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது பேர்ட் செக்ஷன். ஃபஸ்ட் பார்ட்லேயே ஃபின்ச்சஸ்ன்ற வெரைட்டிஸ் தான் வச்சுருக்குறாங்க. இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் க்யூட்டாகவும் இருந்தது. நமக்கு இந்த ஃபார்மோட கேர்டேக்கரான மிஸ்டர் பாலாட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது. அன்றைக்கி நம்ம ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டோம். ஸோ கூட்டம் ரொம்ப இல்லை. நம்ம கூட வந்து கைட் பண்ண முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அவரும் ரொம்ப கைண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இங்கே புதுசாக கோய் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. பார்க்கவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து பீஜன் செக்ஷன் பிரதர். பீஜன் செக்ஷன். ஓகே. இதில் ஒரு 25 வெரைட்டிஸ் ஆஃப் பீஜன் இருக்காங்க. இதில் ரொம்ப தனி இந்த ரோ ஃபுல்லாக பீஜனும் அதுமாரி வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் பீஜனும் நம்மகிட்ட இருக்குது. பிக்கஸ்ட் பீஜனும் நம்மகிட்ட இருக்குது. ஓ சூப்பர். போகிற வழியில் காட்டுறேன். இன்னொரு இடம் அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து எப்படின்னா நீங்கள் பீஜனுக்கும் சேர்த்து ஃபீட் பண்ணுற மாதிரி அவங்க கொஞ்சம் பீஸாக உட்காந்துட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. அது ரெடி பண்ணணும் ஒரு மாதத்தில் ரெடி ஆகிடும். சூப்பர். ரெடி ஆகிட்டோன்னே நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மைஸ், அதாவது நம்ம பைத்தான் வச்சிருக்கோம். பைத்தானுக்கு சாப்பாடு. ஆமாம், சாப்பாடுக்காக. நீங்கள் லைவாக கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அது இல்லை, லைவாக தான் கொடுக்கணும் பைத்தான். ஆமாம். ஓகே. சில பேர் செத்த எலியும் போடுவாங்க, ஃப்ரோசன் மீட்டும் போடுவாங்க. அப்படி இல்லாமல் லைவாகவே கொடுக்குறோம். லைவாகவே அதே அன் பண்ணி சாப்பிடுவோம். இது வந்து இந்த கினியா பிக்குங்க. கினியா பிக். ஓகே. முயல் பேர் பாம்பு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால வலை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வலை போடல, இப்போ பாம்பு அதிகமாக பாம்பு அதிகமாக வருது. ரெஸ்கியூ பண்ணி இதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஓகே. அதில் ரெஸ்கியூ பண்ணி விடுற ஸ்னேக்லாம் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மாதம் ஆகும். பறந்து போனாலும் புறாவுக்கெல்லாம் திரும்பி வந்துடும். அந்த இடத்தோட கேஜ் தெரியும் கரெக்டாக.
ஓ இந்த இடம் தான் சொன்னீங்கல்ல ஃபீட் பண்ணுற மாதிரி. இங்கே இக்வானாஸும் வச்சுருந்தாங்க, அது கூட மல்லு கட்டினதை நீங்களே பாருங்கள். ஏய் தமிழரா இப்போ நம்ம பார்க்க போகிறது இவங்களோட ஒரு நியூ செட்டப் தான், ஸ்னேக் ஹவுஸ். வாங்களா? ஓகே, இவங்க தான் இருக்கிறதுலே சாஃப்ட் கேரக்டர் நம்ம கிட்ட. ஓகே, எதுவுமே பண்ண மாட்டேன், 2 கை மட்டும் லியோ. இதுக்கு எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஃபீட்? வீக்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு ஃபீட். அப்படிதான், பயமாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் தான் ஃபீடு உங்களுக்கு. ஏய் கிட்ட கொண்டு வராதரா, நீ கொண்டு வரேன்னு என்ன எதாவது பண்ணிட போகுது. இவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபீட் போடும். இவருக்கு வந்து 3 சாப்பிடுவார், 3 எலி, மீதி எல்லாருமே 2 போட்டுரும் கம்பல்சரி. பயங்கர சில்லுன்னு இருக்கு. இவங்க வந்து கோல்ட் பிளட்டட். டேய் எடுத்துட்டு போடா, எதுவும் பண்ணாது. இவங்க வந்து கோல்ட் பிளட்டட் பிரதர், அதாவது குளிரத்த பிராணி வகையை சேர்ந்தது. இவங்களுக்கு வெயில் ஏற ஏற தான் இவங்க பாடியில் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நம்மள மாரி இல்லை. இவங்க வந்து வெயில் ஏற ஏற தான் இவங்க வெயிலில் காஞ்சி தான் இவங்க டெம்பரேச்சர் வந்து ஓகே எடுத்து பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் சார். கை வைக்க கையை எடுத்துருவா. இருடா, பயப்படாதடா. நிறைய எங்க காதுக்குள்ளே போதுடா. போட்டோம் நெளியுது. பின்னாடி போடா, நீ வேற எடுக்கிறேன்ட்டு அது ஏதாவது எது பைத்தானே தெரியலடா. நீ அப்படிதான் இருக்க. சின்ன பையன்லாம் கழுத்தில் போட்டுட்டு போஸ் கொடுக்குறான். நம்ம நரேன் பயத்தில் எவ்வளோ தூரம் போய் நிற்கிறான் பாருங்கள், வெளியவே ஓடிட்டான். இந்த இடத்தோட ஹைலைட்டே இந்த ஸ்பாட்னு சொல்லலாம். இங்கே பேர்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக ஒரு பெரிய ஸ்பேஸில் வச்சுருப்பாங்க. அண்ட் நீங்கள் அங்கேருந்து அதுங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம். நாங்கள் 3 பேருமே இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அங்கே போய் நிற்கிற வழுக்க போதிக்குவா. ஐயோ, அது இங்கே வரப்போகுதுடா, வரப்போகுது. அப்போ தினேஷ் இதை வாங்கிக்கிறா. இதில் ஒன்று தானே கூப்பிட்டனே டக்குன்னு வராது, கொஞ்சம் இது பண்ண. இப்போ 2மே பண்ணிட்டேன். கண்ணாடி பிடிக்க. ஏய் பாயில் வச்சுங்களா? இது மாதிரி இப்போ நிறைய ஸ்பாட்ஸ் வந்துருச்சு. பட் நாங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இது தான். இங்கே ஃபிஷ் பா வச்சுருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேட்டலுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸில் ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு. கபாலின்னு ஒரு குட்டை வகை மாடும் இருந்தது. பார்க்கவே ரொம்ப கோவக்காரனாக இருக்கான்.
இரு பார்க்குதுடா ஜாக்குண்ணா. உட்காந்துக்கிறேன். இல்லை அதை ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு உன் ஒய்ஃபை போய் இம்ப்ரெஸ் பண்ணப்போ. இவன் பேர் ஜாக். இவன் நம்ம நரேன் ஹைட்டில் இருக்கான் பாருங்கள். இவ்வளோ க்ளோஸில் இவனை பார்க்கறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி வியூவர்ஸ், இன்றைக்கி ட்ரிப்பை இதோட முடிச்சுக்கலாம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோம். எங்களுக்கே இதெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குட்டீஸோட பாண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கருடா பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.